தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர் அடங்கிய குழு இப்போது அறிவாலயத்தில் சென்று அவர்களுடைய தொகுதிகளை இறுதி செய்வதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. 28 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி இந்த முறை போட்டியிடுகிறது திமுக கூட்டணியில். அதில் ஒரு உத்தேச பட்டியல் ஒரு 40 தொகுதிகளை ஏற்கனவே வழங்கி இருக்கிறது. அந்த 40 தொகுதிகளில் இருந்து 28 தொகுதிகளை தேர்வு செய்யும் பணியும் அதை இறுதி செய்யும் பணியும் இன்று நடைபெறுகிறது. இன்று மாலையே திமுக போட்டியிட உள்ள அந்த 175 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகளை இறுதி செய்து இன்றே ஒதுக்கீடு செய்ய இருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு டெல்லியில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அதனை அறிவிக்கும். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியின் 28 தொகுதிகள் எவையவை என்பது குறித்து இன்று அறிவிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து வேட்பாளர்களையும் காங்கிரஸ் கட்சி நாளைக்குள் அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறது. இதனுடைய இறுதிக்கட்ட ஆலோசனை அந்த 28 தொகுதிகளையும் முடிவு செய்வதற்காக இன்று அறிவாலயத்தில் இப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். திமுக தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர் அடங்கிய அந்த குழுவினர் கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்ற அந்த 18 தொகுதிகளையும் மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் அந்த மீதி உள்ள அந்த 10 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் புதிய தொகுதிகள் அவர்களுக்கு கூடுதலாக 3 தொகுதிகள் அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவை தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ள 28 தொகுதிகளின் பட்டியலும் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இப்போது இறுதிக்கட்ட ஆலோசனையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று மாலை திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ள சூழ்நிலையில் 175 தொகுதிகளில் போட்டியிடும் உதயசூரியன் தொகுதி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களின் பட்டியல் அந்த கூட்டணியில் உள்ள தமிழர் தேசம் மற்றும் தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி, இது தவிர அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகளின் தொகுதிகளும் இன்றே அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனுடைய வேட்பாளர்களையும் இன்றே திமுக தலைவர் MK ஸ்டாலின் அறிவிக்க இருக்கிறார். அதனால் 28 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகளை இறுதி செய்து இன்னும் சில நிமிடங்களில் அவர்களிடம் அதற்கான அந்த தொகுதிகளின் விவரங்கள் வழங்கப்படும் என்றும் அது பின்னர் டெல்லி தலைமையின் ஒப்புதல் பெறப்பட்டு அந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.